விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனல் பேரை சொல்லி தம்பி ரியல் எஸ்டேட்டுங்கிறதே சொல்கிறது இல்லைங்க. நம்ம ரியல் எஸ்டேட் பேர் தம்பி ரியல் எஸ்டேட் தான். அது ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2.25 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. தார் ரோடு முகப்பு தாங்க. தார் ரோடு முகப்புனா 2 சைடு தார் ரோடு வந்துடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காட்டுக்கு மேற்கு திசையில் இருக்கிற தார் ரோடு. இப்போ இது பார்த்திங்கன்னா காட்டுக்கு வடக்கு சைடு. இந்த இடத்துல ஒரு யூ டர்ன் மாதிரி வந்துடும். பார்த்திங்கன்னா டர்ன் தெரியுது. இப்போ நாம் பார்க்க வந்த காடு இந்த கேட்டு தாங்க. இதை சொல்கிறேன். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா வாயு மூலைக்கும் ஒரு 50 அடி தள்ளி, ஒரு 30 அடி தள்ளி இந்த கேட்டு. இந்த கேட்டு தான் இப்போ என்ட்ரன்ஸ் ஆகிற உள்ள பார்த்திங்கன்னா இது வாயு மூலை. அந்த தினை மரம் இருக்கிறது இந்த கம்பி வேலி. அதிலிருந்து ஒரு 30 அடியில் ஒரு போரு, ஒரு கிணறுங்க. தண்ணி ஏரியா தாங்க. தண்ணி பற்றி பிரச்சனை இல்லை. தண்ணியெலாம் நல்லா சிறப்பான ஏரியா. தண்ணி ஏரியா நல்ல கிணத்துல தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா மோட்ரு ஓடிட்டுருக்குது. தண்ணி குறையிற மாதிரியே தெரியல, அப்படியே தான் இருக்குது தண்ணி. நான் பார்த்ததுலேருந்தே தண்ணி அப்படியே தான் இருக்குதுங்க, குறையிறதே இல்லை. இல்லை நல்லா பாம்பேரி கட்டி இல்லை ஜம்முன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா கிணறு கூட்டு கிணறுங்க. கிணறு போர் ரெண்டுமே கூட்டு தான். மொத்தம் 5 கூட்டில் இந்த காட்டுக்காரருக்கு 3 கூட்டுங்க. 2 கூட்டு மட்டும் வேறங்களுது. இதில் 5 HP சர்வீஸ் தாங்க இந்த கிணறுத்துக்கும் போருக்கும். காட்டினுடைய அளவு பார்த்திங்கன்னா 2.25 ஏக்கர். இப்போ நம்ம வாயுமூல பகுதியிலேருந்து குபேரமூல பகுதிக்கு போயிட்டுருக்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசையை நோக்கி மேற்கு திசையில் ஓரமாக போயிட்டுருக்குறோம், பொலி ஓரமாக. இதில் ஒரு வீடு ஒன்றுங்க. ஒரு சிமெண்ட் ஷீட் போட்ட ஒரு பழைய வீடு ஒன்று. காடு பார்த்திங்கன்னா கிழக்கு திசையில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது. இதை காட்டை தான் பார்க்குறீங்க. இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம், சத்தி வட்டங்க. சத்தி வட்டம். அதில் அரசூருக்கு பக்கத்தில், அரசூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ இந்த தோட்டத்துக்கு உண்டான குபேரமூலம் தாங்க. இதிலிருந்து அப்படியே பார்த்திங்கன்னா அக்னி மூலைக்கு ஒரே நேரு தான். வீடு இருக்குது, உங்களுக்கு மறைச்சிருச்சு. பின்னாடி போய் காட்டுறேன். தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஒரு 30 மரம் காய்ப்பு மரம் வருங்க. நல்லா பெரிய மரம் தாங்க. சால் மரம் பொலியில் தான் இருக்குது, வடகோட்டு பொலியில். ரெண்டாவது தெற்கோட்டு பொலியிலையும் மரம் அமைஞ்சிருக்குது. எல்லாம் ஓரம் மரம். மாட்டு கட்டுத்தரேன். வீட்டோட முகப்பு. வீடெல்லாம் வாஸ்துப்படி தான் இருக்குதுங்க. வீட்டுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கட்டுத்தரை. இப்படியெல்லாம் முறையாக தான் இருக்குதுங்க. மண் நல்ல மண் தாங்க. களிமண் கலந்த மகளி மண். காடு நல்லா கிழக்கு சரிவில் அமைச்சிருக்குதுங்க. காட்டோட பார்வை பார்த்திங்கன்னா வடக்கு மேற்கு 2 பக்கம் பார்த்த மாதிரி கார்னர் வந்துடுது. சரிவு கிழக்கு சரிவில் தான் வருது. ஒரே செவ்வகமாக வந்துடுதுங்க. எந்த மூலையும் கட்டாகாது. செவ்வக டைப்பில் வந்துடுது.
இதில் கிழக்கோட்டில் வந்து ஒரு 20 சென்ட் புறம்போக்கும் வந்துடுங்க. தண்ணி போயிட்டுருக்கு. கிழக்கோட்டில் நீர் ஓடை ஒன்று போகுதுங்க. கீழ்கையில் நீர் ஓடை ஒன்று போகுது. அதுவும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓரம் பாருங்கெல்லாம் புல்லுக்கரணை, மாட்டு தீவனம். அந்த பொழியிலேயே தென்னம்பிள்ளையும் இருக்குது. தென்னம்பிள்ளை இல்லை, தென்னை மரம், இல்லை காய்ப்பு மரங்க. இந்த புல்லுக்கரணை கடைசி தான் பார்த்திங்கன்னா இந்த காட்டுக்கு அக்னி மூலைங்க. அப்படியே நேராக போய்க்குது. அதிலிருந்து அப்படியே வந்து அந்த பனைமரம் தெரியுதுங்கள, அதை வந்து ஜலமூலை. இதுதாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுதான் ஜலமூலை, ஈசானி மூலை. இதிலிருந்து அந்த புல்லுக்கரணை வரைக்கும் தான் ஒரே நேர். இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.25 ஏக்கர் வந்து பட்டாக்காடு. இதுக்கு இந்த பக்கம் இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் வச்சுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 சென்டாட்டு வந்து புறம்போக்கு வந்துடுங்க. பார்த்திங்கன்னா கீழ்கையில் ஈசானி மூலையிலேயே நீர்நிலை ஒரு குட்டை ஒன்று அமைஞ்சிருக்குது, பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து வாஸ்துக்கு கொஞ்சம் சிறப்பு தான், நல்லா இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோட்டம் பார்த்திங்கன்னா 2.25 ஏக்கரு, 4 மூலையும் கட்டாகல, நல்லா இருக்குது. ஏக்கர் வந்து ஒரு ஏக்கர் வந்து 80 லட்ச ரூபா சொல்கிறாரு. நேரில் வாங்க, தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா காட்டுக்கார்ட்ட நேரில் பேசிக்கலாம். விலை குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காடு வந்து நல்லா ஒரு பரப்பளவில் நீலாகலம் நல்ல முறையாக ஒரு நீலாகலம் கொண்ட ஒரு நல்ல தோட்டம் தாங்க. மண் நல்ல மண் தான். இந்த தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நிலம் சம்பந்தம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ காடு தோட்டம் தோப்பு துறவு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் போகக்கூடிய ஊரெல்லாம் போய் ஒவ்வொரு தோட்டங்களாக பார்த்து என் மனசுக்கு நல்லது வாங்கலாம் அப்படிங்கிற பூமி தான் வந்து நானும் வந்து வீடியோவில் போடுவேன். அந்தளவுக்கு தான் போடுவேன். நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குமா, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமாலாம் யோசிக்காதீங்க. காடு தோட்டம் வந்து உங்களுக்கு அப்போதைக்கு பிடிச்சிருக்கிறத பேசிக்கலாம், வாங்க பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நல்லதாக போடுவாரா, நாளைக்கு நல்லதாக போடுவாரான்னு யோசிக்க வேண்டாங்க. நான் போடுறது எல்லாமே நல்லது தான். விலையை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க, நேரில் வந்து பேசிக்கங்க. நானும் உங்களுக்கு காட்டுக்காரர்கிட்ட சப்போர்ட் பண்ணுறேன். எங்களால் அதைத்தான் செய்ய முடியும், வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. தோட்டம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நம்மளோட ஃபோன் நம்பரு 95 85 37 67 67ங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் எப்போவுமே நம்பர் கொடுக்குறேன். வீடியோவில் சொல்லலையேன்னு வருத்தப்பட வேண்டாங்க. அப்பப்போ நானும் மறந்துடுறேன், நினப்பு இருக்கும்போது போட்டுடுறேன். வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. நன்றி, வணக்கம்.